உச்சநீதிமன்றமானது ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அந்த கேள்விக்கு இன்று பதில் தரப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஒரு அரசு தன்னுடைய அசம்பிளியில ஒரு பாஸ் பண்ண பில்லை கவர்னருக்கு அனுப்பும்போது கவர்னர் அதை கசன் கொடுக்கலாம், இல்லாட்டி விட்ஹோல்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரெஃபரன்ஸுக்கு மாண்புமிகு குடியரசுக்கு அனுப்பலாம். அவங்க வித்ஹோல்ட் பண்றாங்கன்னா அந்த வித்ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால, ஜனநாயக அரசு இருக்கிறதுனால, சப்போஸ் கவர்னர் அந்த பில்லை வித்ஹோல்ட் பண்றாங்கன்னா உடனே அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் டு கம் டு எ லாஜிக்கல் கன்க்ளூஷன். அந்த ரொம்ப ப்ரொலாங் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ரீசனபிள் டைம்ல அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் நம்ம முடிக்கணும் கவர்னர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கவர்னர் அன்னெசரியா டிலே பண்ணா சம்பந்தப்பட்ட மாநிலம் உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த மாரி நாங்க ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறோம், அதை கவர்னர் அசென்ட் கொடுக்காம வச்சிருக்காங்க, அன்னெசரியா டிலே பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அந்த டிலே பண்ணக்கூடாது, பண்ணது தப்பு என்ற ஒரு லிமிடெட் ஆஸ்பெக்ட்ல நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு மாநில அரசு வரலாம். அண்ட் உச்சநீதிமன்றம் அதுல அன்னெசரியா டிலே இருந்தா கவர்னருக்கு அறிவுறுத்தி இந்த மாதிரி இந்த பில்லு ஏன் அன்னெசரியா நீங்க டிலே பண்றீங்க, அதுக்கு அசென்ட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு நீங்க அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆளுநருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகாரம் இருக்கு, ஆனா உலகளாவிய அதிகாரம் கிடையாது, ஒரு லிமிடெட் அதிகாரம் தான், கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள என்ன பவர்ஸ் இருக்கோ அதை அவங்க எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னு. அதான் அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பில்ல அசென்ட் கொடுக்கல அப்படின்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த 4வது மணி கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி இருக்கும்போது அவங்க ஒரு அசம்பிளியில ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. அந்த பாஸ் பண்ணிட்டு அவங்களுடைய விஸ்டம் ஏற்ற மாதிரி தான் அந்த சட்டத்தை கவர்னருக்கு அனுப்புறாங்க. அதை உடனே அவங்க கடப்பில் வைக்காம, சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா, ஒரு கிளாரிபிகேஷன்னா கவர்னர் மாநில அரசை கலந்து ஆலோசித்து அந்த கலந்து ஆலோசிக்கிற முயற்சியை உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரீசனபிள் டைம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல முந்தைய உத்தரவுலாம் தாக்கது, இது ஒன்லி ஒப்பீனியன் டு தி ஆனரபிள் பிரசிடென்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கேஸ்ல ஏப்ரல் மாதம் வழங்கின தீர்ப்பு அதுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது, அந்த தீர்ப்புல ஒன்றும் பாதிப்பு. சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ரத்து எல்லாம் பண்ணல. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு சீக்கிரம் அந்த பில்லுக்கு நீங்க அசென்ட் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நன்றி.